அவன் ஒரு 19 வயது வாலிபன். அவன் பெயரே வித்தியாசமானது, சிலஸ்னா. குடும்ப பெயர் சியா, தந்தையின் பெயர் எடிசியா. புரிகிறது. மகனை பற்றி பேசும்போது எதற்கு திடீரென்று அவன் தந்தை எடிசியாவை பற்றி பேசுகிறாய் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. நியாயமான கேள்வி. இந்த வழக்கே இந்த இருவரை பற்றியதுதான். வழக்கு என்பதை விட நடந்திருக்கவே கூடாத சோகம் நிறைந்த விபரீதம் என்றுதான் சொல்ல வேண்டும். எடி ஓர் அன்பான தந்தை. சிலஸ்னர் வளர்ந்த காலம் முழுதும் அவனுக்கு ஓர் அற்புதமான முன்மாதிரி. இப்படியெல்லாம் இருந்திருந்தால் தந்தை மகன் இந்த இருவருக்குள் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. குழந்தை பருவம் முதல் சிலஸ்னர் பார்த்து வளர்ந்தது தந்தையின் மதுப்பழக்கம், மிதமிஞ்சிய கோபம், அவரின் துன்புறுத்தும் சொற்கள். இந்த வழக்கு வந்து ஒரு இதோட பேர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு. ஒரு தந்தையும் அவரோட மகனும். ஸோ நீங்கள் கண்டிப்புன்னு பார்க்கும்போதோ துன்புறுத்தல்னு பார்க்கும்போதோ அதுக்கு வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது, இன்டென்ஷன். ஸோ நீங்கள் கண்டிப்புன்னு பார்க்கும்போது அதோட இன்டென்ஷன் என்ன, ஒரு ஆளை வந்து நல்ல வழியில் வந்து அவங்க போகணுன்னு நினச்சி இந்த மாதிரி செயல்கள் செய்கிறாங்க, அது வந்து கண்டிப்பு. ஆனால் வந்து துன்புறுத்தல்னால் என்னென்னா அவங்களுக்கு வந்து காரணமே இருக்காது. அந்த பிள்ளை வந்து ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது, அவங்கள வந்து கீழ்ப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் அவங்க செய்யும்போது அந்த இன்டென்ஷன் என்ன. ஸோ அவங்க இன்டென்ஷன் வந்து அப்யூஸ் பண்ணணும்னு அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து துன்புறுத்தலாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க வந்து அதை கண்டிப்பாக அவங்க பார்க்கும்போது அவங்க கண்டித்து அந்த நேரத்தில் கண்டித்து விடுறாங்க தானே, அது வந்து கண்டிப்பாக தான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வன்முறையில் வந்து அவங்க பார்த்து வளர்ச்சி அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டதுன்னு தெரியாதது. ஸோ அவங்களுக்கு அதே பார்த்து இதுதான் முறை, இப்படி தான் செய்யணும், அவங்களுக்கும் அந்த மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும். சின்ன வயசில் இருக்க நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். ஸோ அதோடய அவங்க வளர்கிறப்ப அதே நோக்கத்தில் வளர்கிறாங்க. அடி உதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் சர்வசாதாரணம். அப்படியெல்லாம் இருந்தாலும் 3 பிள்ளைகளில் ஆக இளைய பிள்ளையாக சிலஸ்னர் வளர்ந்து விட்டார். ஆம், அவன் இப்பொழுது வளர்ந்து விட்டான். இதை தந்தை எடி அடிக்கடி மறந்து போகிறார். சில நேரத்தில் வந்து சில பேர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு அறியாமலே அவங்க செய்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து அவங்க சொல்கிறாங்க, ஓ ஐ காட் பிளாக் டாப். அதை செயலை முடித்த பிறகு தான் வந்து நான் வந்து இப்போ தான் யோசிக்கிறேன், ஓ நான் இதுதான் இப்படி வந்து அவங்கள வந்து துன்புறுத்துறேன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேருக்கு வந்து அந்த இன்டென்ஷன் அவங்கக்கிட்டே இருக்குது, அந்த எங்கர், அந்த கோபம். அவங்களுக்கு வந்து அந்த வலி இருக்கிறதுனால வந்து அவங்க செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் வந்து வலி இல்லைனாலும் அவங்க வந்து அந்த வயலண்ட் நேச்சர் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக யோசிக்காமல் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ இட் பிகம் செகண்ட் நேச்சர் as compared to அந்த இன்டென்ஷனாலிட்டின்னு சொன்னது தானே. அதை விட்டுட்டு அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க கோவம் வந்து அதிக அளவில் அது தானே. அதை வந்து எப்படி வந்து அந்த புள்ளையை வந்து கண்டிக்கணும், ஒழுங்கான முறையில் கண்டிக்கணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டை வந்து அவங்க அப்படி வந்து துன்புறுத்துறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க அந்த எங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ், அந்த வயலண்ட் நேச்சர், அந்த ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணி வெளியே வரும்போது தான் அந்த கண்டிப்பு வந்து ஒரு துன்புறுத்தலாக மாறுது, இல்லாட்டி வந்து அளவுக்கு மீறி வந்து ஒரு தண்டனையாக ஆகுது. சிலஸ்னர் பலவற்றை பார்த்து விட்டான். தந்தையின் மூர்க்கத்தனம் எந்த அளவுக்கு போகும் என்பதை வளரும் காலத்தில் பல நாட்கள் பக்கத்திலிருந்து பார்த்தவன் அவன். தன் தாய் தாக்கப்பட்ட போதெல்லாம் அவனுள் ஏதோ ஒன்று உடைந்து போனதாய் உணர்ந்தான் சிலஸ்னர். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. தந்தை வீட்டில் இல்லாத பொழுதுகள் மட்டுமே அமைதியான பொழுதுகளாக இருந்தன. குழந்தை பருவம் முழுதையும் பறிகொடுத்த ஒரு பிள்ளையாய் வளர்ந்தவன் அவன். என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி அப்பா மகன்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து சில பேருக்கு உண்டு, சில குடும்பத்தில் உண்டு. அதிக அளவில் இல்லை, ஆனால் சில குடும்பத்தில் உண்டு. எஸ்பெஷலி வந்து ஏன்னா வந்து 2 மேல் ஈகோஸ்
அது வந்து ஒரு குடும்பத்தில் வரும்போது அப்பா வந்து சில நேரத்தில் வந்து மகன்கிட்ட வந்து எப்படி நடக்கணும்னு வந்து அந்த விதிமுறைகள் அந்த முறைகள் வந்து தெரியாமல் வந்து அவர் நடப்பாங்க. இல்லாட்டி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து எப்படி அவங்கள வந்து நடத்துனாங்களோ அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து அவங்க பிள்ளையை நடத்துகிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒரு விதமாக வந்து அவங்கள நடத்தும் போது அவங்க நினைப்பாங்க, ஓகே இதுதான் வந்து நான் வந்து என் மகன்கிட்ட செய்யணும்னு அவங்க நினச்சி அவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ ஆனால் நாளடையில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து they are a bit more sensitive, they are a bit more aware about their mental health and their triggers. Oi, Aqua. Father gangster, son Aqua. ஸோ இந்த பையனுக்கு வந்து 19 வயசு ரைட். அவனுக்கு வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான். அதே சமயத்தில் வந்து அவங்க அப்பாவும் வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருந்திருக்காரு. அவனை வந்து இழிவான சொல்களை சொல்கிறது, ஒரு மகனாக புரிஞ்சுக்கணும், என்ன நிலைமை அவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் வந்து அவங்க அப்பா வந்து அவனை இழிவான சொற்கள் இதெல்லாம் பேச அவங்க செல்ஃப் எஸ்டீம் கீழே போகுமா இல்லையா, மன உளைச்சல் ஆகுவாங்களா இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் நல்லா தெரியும், நம்மளுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா தெரியாமல் தானே இவங்களுக்கு வந்து இப்படி ஆயிருக்கலாம். 10/10/2022 அந்த நாளை சிலஸ்னர் குடும்பத்தினர் இனி மறக்கவே முடியாது. எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் நடந்து முடிந்துவிட்டன. அன்றைய பொழுது விடிந்தபோது இப்படியெல்லாம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எதையும் திரும்ப பெற முடியாது. நடந்ததை மாற்றி வடிவமைக்க முடியாத நிகழ்வுகள். இந்த கேஸ் இந்த பையன் வந்து ரொம்ப சின்ன வயசு தான், 19 வயசு தான் அவனுக்கு அந்த படிக்கிறதுக்கு. அந்த டைமில் அவன் மனநிலை அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும், எதனால அவனுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு இதை செய்கிறதுக்கு, என்ன அவனோட ட்ரிகரிங் ஃபேக்டர், அதெல்லாம் நம்ம கண்டறியல ஆரம்பத்திலிருந்து. சிலஸ்னர் அப்பொழுதுதான் பள்ளியிலிருந்து வந்திருந்தான். தந்தை வீட்டில்தான் இருந்தார், நிறைய குடித்திருந்தார். அந்த சிலஸ்னர் மற்றும் அவன் தந்தை எடிசியா இந்த இருவர் மட்டுமே வீட்டில் இருந்தனர். அப்படி இருக்கும் சந்தர்ப்பங்களில் அவன் தந்தையோடு அவன் பொதுவாக பேசுவதில்லை. எதற்கு வம்பு? நம்மில் யாராக இருந்தாலும் பேச்சை குறைத்துக் கொள்வதுதான் நல்லது என்றுதானே யோசிப்போம். அமைதியாக சமையலறைக்குள் சென்றான். அங்கே சமைத்து வைக்கப்பட்டிருந்த மாலை உணவை உண்ண ஆரம்பித்தான். நல்ல பசி அவனுக்கு. Hey, I'm used to be a gangster eh? Hey, you coward ah? Useless, you know? You dare chop people or not? You dare chop anyone or? Huh? Father used to be gangster? Son so aqua, useless. Huh? Oi, go away. Oi, hey aqua. அவங்க அப்பாவும் வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருந்திருக்காரு. பிள்ளைங்க கூட அன்பாக பேசி பழகி என்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துருக்கணும். எடிசியா அதோடு நிறுத்தி இருக்கலாம். உனக்கு தைரியம் இருந்தால் யாரையாவது கத்தியால் விட்டுவிட்டு வா, உன்னை ஆண் என்று ஏற்றுக்கொள்கின்றேன், அதுவரை நீ ஆண்மையற்றவன்தான். எடி பேச பேச சிலஸ்னர் என்ற அந்த 19 வயது இளையனின் மனதில் இதுவரை தோன்றாத பெரும் கோபம் புயலாக உருவெடுத்து கொண்டிருந்தது. இந்த வழக்கு வந்து ஒரு 19 வயசு இளையர். சம்பவம் நடந்த அன்று வந்து 2 பேரும் அடுக்குமாடி வீட்டில் இருந்தாங்க. தகப்பனார் குளிச்சுட்டு வெளியே வரும்போது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சிச்சு. தகப்பனார் வந்து நீ ஆம்பளையாக இருந்தால் போய் யாராச்சும் வெட்டிடுவான்னு அவர் வெறுப்பேற்றிட்டார். இது கேட்ட பிறகு கண்டிப்பாக அவருக்கு ஆத்திரம் வந்திருக்கும். அந்த ஆத்திரத்தில் இந்த இளையர் வந்து கத்தி எடுத்து அந்த தகப்பனாரை தாக்கி 2 முறை அவர் நெஞ்சில் காயப்படுத்தினார். நெஞ்சுக்கிட்ட தாக்கின 2 காயங்களும் அதிகமாக பாதிக்கலை. அவர் அதுக்கப்புறம் அந்த இளையர் வந்து ரூமுக்கு போயிட்டார். தந்தையார் வந்து ஒன்றும் சாதாரணமாக வீட்டு விட்டு வெளியே போகிற நிலைமையில் இருக்கார். ஸோ ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்க்க போனீங்க, இந்த ஃபேமிலி இந்த குடும்பத்தை நீங்கள் பார்க்க போனீங்களா, அப்பா வந்து ஏற்கனவே வந்து அந்த வயலண்ட் டெண்டன்சி இருக்கிற ஆளாக வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைகளும் அவங்க மனைவியும் வந்து துன்புறுத்தியிருக்காரு, அடித்து வளர்த்துருக்காரு. அதே சமயத்தில் வந்து அவர் வந்து கீழ்த்தனமாக பேசியிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஒரு பிள்ளை வந்து வளர அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் இருக்கும். அதே சமயத்தில் மனநிலை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளை வந்து
ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து சொல்ல போனோன்னா, அவங்க கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து ஒரு வயலண்ட்டான சுச்சுவேஷனில் வந்து வளரும் போது அவங்களுக்கு வந்து அந்த என்சைட்டி இருக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது முறை இந்த பையன் 2 கத்தி எடுத்துக்காரு. ஒன்று வந்து முதல்ல பயன்படுத்த ஒரு கத்தி, ரெண்டாவது ஒரு 15 சென்டிமீட்டர் உள்ள கத்தி எடுத்துகிட்டு இப்போ 2 கத்தியில் அந்த இளையரோட என்னன்னா, இப்போ எங்கள் அப்பாவை நான் கொலை பண்ணேன்னா மறுநாள் எங்கள் அப்பா என்ன கொலை பண்ணிடுவாரு ஒரு யோசனை இருந்தார். அதே சமயத்தில் அவரோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பார்க்கணுமே. ஏன்னா வந்து அவர் வந்து 19 இயர்ஸ்க்கு வந்து அந்த இமோஷ்னல் ட்ராமா, அந்த ஃபிசிக்கல் ட்ராமா வந்து அனுபவிச்சிருக்காரு. அதோட வலி, அதோட வேதனை, அதோட கோபம் வந்து ஒரு வெட்டில் வந்து முடிக்கிறதுக்கு அளவில் வந்து இருக்காது. சில சமயத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்க தானே, அந்த வெட்டில் வந்து மேபி ஓகே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அந்த எங்கே வரதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அப்பா சொன்ன வார்த்தைகள் 19 வயது பிள்ளைக்கிட்ட சொல்லும் போது அவருக்கு வந்து அவர் மனநிலை எப்படி இருக்கோ அவர் யோசிப்பார் தானே, அவ்வளோ கோபம் வரும். அதே சமயத்தில் வந்து அந்த ட்ராமா ப்ளஸ் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து இது ரெண்டும் சேரும் போது கண்டிப்பாக வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஒரு வெட்டில் முடிக்குது அதிக வாய்ப்பு இருக்காது. அந்த இளையர் வந்து அவங்க தந்தையார் வீட்டுக்கு வெளியே இருக்காரு, அவர் பின்தொடர்ந்து போகிறாரு. போகும்போது 2 பேருக்கு வாக்குவாதம். ஸோ உதாரணத்துக்கு வந்து அவருக்கு அந்த பயம் இருக்குது, அப்பா வந்து என்னை வந்து எதிர்காலத்தில் வந்து என்னை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி இன்னும் வந்து என்னை வந்து அதிக அளவில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பயம் இருக்குது, அந்த என்சைட்டி வந்து அதிக அளவில் இருக்குது. ரெண்டாவது வந்து டெய்லி ஆக்கரன்சஸ். அவர் வந்து ஆன் த டெய்லி பேசிஸ் வந்து அவரோட பிள்ளைங்களை, அதாவது இந்த பையனை வந்து அடிச்சிருக்காரு, துன்புறுத்தி இருக்காரு. மூணாவது நீங்கள் பார்க்கும்போது அதாவது அவரோட ஓன் செல்ஃப் எஸ்டீம் எஸ்பால். உதாரணத்துக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து எப்போ வந்து போய் வந்து கத்தி எடுக்கிறாரு, அப்போ வந்து நீ ஆண்மையற்றவன், உனக்கு ஆண்மை இல்லை, அந்த மாதிரி வந்து சொல்லும் போது அவரோட செல்ஃப் எஸ்டீமாக பாதிப்பு அடையுது. ஸோ இந்த மூணும் வந்து ஒரே நேரத்தில் வந்து வெளியே வரும்போது, அதாவது ஒரு மனநல அளவுலேருந்து வெளியே வந்து அந்த பிஹேவியரில் வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து வயலண்ட் எங்கே வந்து ரொம்பவே வந்து பிரதிபலிக்கும். இவ்வளோ வருஷமாக வந்து கோ த்ரூ பண்ண அந்த அப்யூஸ் ஆன் டாப் ஆஃப் தே வந்து அவரோட ஓன் செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ், அவர் மனநல இஷ்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதாவது கண்டிப்பாக வந்து அந்த வயலண்ட் நேச்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னோடய அனுபவத்தில் வந்து அவனுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து 19 வயசு தான், சின்ன வயசு தான். ஸோ அவனுக்கு எதுனால அப்படி அந்த ஆத்திரம் வந்து அவளை கொடூரமாக வச்சு வாக்குவாதம் கை கலப்பாக மாறுது. அந்த கை கலப்பு இந்த 4வது 5வது மாடியில் ஏற்படுது. 27 முறை வெட்டியிருக்கான். பட் ஏன் 27 வாட்டி வெட்டுறதுக்கு அந்த ஆத்திரம் வாங்கி எங்கேருந்து அவனுக்கு அந்த அவ்வளோ பலம் வந்தது? நீதிமன்ற ஆவணங்களை பார்க்கும்போது மொத்தமாக 27 வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டது இருக்குது. இந்த 27 காயங்களில் முக்கியமான காயம் வந்து அறிக்கை மூலமாக தெரிய வருது என்னென்னா 18 சென்டிமீட்டர் வெட்டுக்காயம் அவர் கழுத்துக்கிட்ட ஏற்பட்டது. இளையரோட வாக்குமூலத்தை பார்த்தா அந்த தகப்பனார் சுலபமாக வழி இல்லாமல் இறக்கணும்னு நினச்சி தான் அவர் கழுத்தை வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் அவர் கொலைக்கு காரணமே அதுதான். அதே சமயத்தில் தானும் இறக்கணும்னு நினச்சி அவரை தானே குத்திக்க பார்த்துருக்காரு. I hate you. No. Please forgive me. I'm sorry. அந்த நிலைமையில் கூட அந்த இளையர் நான் உங்களை வெறுக்கிறேன்னு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க தகப்பனார் அவர் கடைசி மூச்சில் ஐ எம் சாரி, I love you. ஐ லவ் யூ, ப்ளீஸ் forgive me அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இந்த கட்டத்தில் அவனுக்கு அந்த ஆரம்பிச்சிச்சு. அதான் ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்கிறாங்கல்ல, முதலே பார்க்குறதுக்கு அது வந்து பண்ணாங்களா, இல்லை அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்களா? விட்டுனால தான் இப்படி இவ்வளோ பெருசுக்கு நான் அவ்வளோ ஒரு ஆத்திரமாக ஒரு பையனாக வளர்ந்துருக்கானா, இதெல்லாம் அவங்க பார்க்கல. ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன் போய் தான் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருந்தா அவன் மனநிலை எப்படி பாதிச்சு பார்த்துருந்தா அவங்க வந்து மருந்து எடுத்துருக்கலாம், இல்லை கவுன்சிலிங் போயிருக்கலாம், இல்லை நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது சிங்கப்பூரில். இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி எங்கே மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. எல்லா எஃப்எஸ்சிஸ்லேயும் பண்ணுவாங்க. சென்டர்ஸ் நிறையா இருக்குது, நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ்லாம் போய் பார்த்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஸோ அதுலேருந்து வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்திருக்கலாம். இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரு. ஸோ வெட்டிட்டாரு. இதுக்கு மேலே வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கணும், உதவியாக வந்து அவர் வந்து கொலை பண்ணலான்னு வந்து அவர் யோசிச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அப்பயும் வந்து அவர் நினைக்கிறாரு இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப வலி இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று வந்து இந்த இன்டென்ஷன், அவர் வந்து கண்டிப்பாக சாகணும், வலி இல்லாமல் சாகணும்னு யோசிக்கிறாரு. ஸோ இது ரெண்டும் நீங்கள் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் வந்து அன்பம் இருக்குது, அதே சமயத்தில் வந்து அந்த அனுபவமும் இருக்குது. அவருக்கு வந்து அவரோட வழி போகணும், நீ இனிமேல் இருக்கக்கூடாது. ஒரு மரணம் விளைய வைக்கும் போதே அது கொலைன்னு சொல்லலாம், இல்லாட்டி கொலை இல்லாத மரணம்னு நம்ம ஏற்றுக்கலாம். அதான் மர்டர் இல்லாட்டி கல்பரபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு சொல்லுவாங்க. மர்டர் செக்ஷன் 302 பனிஷ்மெண்ட் வரும், கல்பரபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் செக்ஷன் 304 வரும். இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ரெண்டும் மரணத்தை விளைவிக்குது. ஒன்று வந்து திட்டமிட்டு கொலை பண்ணுறது, ஒன்று வந்து உத்தேசம் இருக்குது, நோக்கம் இருக்குது. ஆனால் சில காரணங்களுக்காண்டி அது கொலையாக எடுத்துக்க மாட்டாங்க, சில காரணங்களுக்காண்டி அந்த செக்ஷனை குறைப்பாங்க. அதனால தான் அது கல்பரபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு சொல்லுது. எப்படி பார்த்தாலும் துயரம் மிக்க இறுதி தருணங்கள். இதை நம்புவது கொஞ்சம் சிரமம்தான். 27 முறை கத்தியால் ஒருவரை தாக்க தூண்டியது எது? வெறுப்பா, கோபமா, பயமா, இல்லை இந்த மூன்றும் கலந்த வர்ணனையை கடந்த ஒரு உணர்வா? இதற்கு சிலசினரிடமே பதில் இருந்திருக்காது என்றுதான் தோன்றுகிறது. அவன் வாக்குமூலத்தில் சொன்னது, என் தந்தை அதிக துன்பப்படாமல் மரணம் அடைய வேண்டும். இதில் ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த இளையரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் தண்டனை கொடுக்க முன்னுக்கு பல விஷயங்கள் நடக்கும். முதல்ல போலீஸ் வழக்கு விசாரிக்கணும், எப்படி கொலை நடந்தது, அதற்கு காரணங்கள் என்ன, கருவிகள் பயன்படுத்தினாங்க, எதற்காக இந்த கொலை நடந்துச்சு, இதெல்லாம் ஆராய்வாங்க. அதுக்கப்புறம் மருத்துவ மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வேணும். இறந்தவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு, அவருக்கு என்னென்ன காயங்கள் ஏற்படுத்திச்சு, எந்த காயம் அவரை மரணத்தை ஏற்படுத்திச்சு, இதெல்லாம் தெரியணும். அதே சமயத்தில் குற்றவாளியோட மனநிலை, அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட், ஐஎம்ஹெச் ரிப்போர்ட், இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இப்படிப்பட்ட பையனுக்கு வந்து ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சா, வீட்லேயும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஸோ அவனுக்கு வந்து அந்த யார்கிட்ட சொல்லுறது, யார்கிட்ட பேசுறது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன செய்கிறது, ஏன்னா அந்த பருவ வயசு அப்படி ஏன்னோ. ஸோ அவனுக்கு வந்து வெளியே ஆளுங்களை சொல்கிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், என் வீட்டில் எப்படி நடக்குது. ஸோ அந்த எல்லாம் நீ ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களே, அவனுக்கு அந்த செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சிரும். நம்ம வந்து எப்படி வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணலாம்? நம்பர் 1, உங்கள் அண்டை வீட்டார்கிட்ட வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உதவி கொடுக்க வந்து முன்னாடி வாங்க. உதாரணத்துக்கு வந்து உங்கள் காத்தியில் வந்து அவங்க சண்டை போடுறாங்க, உள்ள குழந்தைகள் இருக்காங்க, இல்லாட்டி அப்பா அம்மா வந்து அவங்கள துன்புறுத்துகிற மாதிரி வந்து ஏதாச்சும் ஓசை கேட்டுச்சுன்னா தயக்கம் இல்லாமல் வந்து காவல்துறையை வந்து அணுகுங்க, 999 கால் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து ஆன்டி வயலன்ஸ் ஹாட்லைனுக்கு வந்து நீங்கள் அடித்து இந்த மாதிரி என்னோடய நேபர் இல்லாட்டி என் அண்டை வீட்டாருக்கு வந்து எதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது, உள்ள பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க அழகு சத்தம் கேட்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்னாலே போதும். தமிழ் கலாச்சாரத்தில் பார்ப்போம் தானே, அப்பப்போ வந்து போய் சீனி, சர்க்கரை இல்லாட்டி வந்து பால் வந்து போய் வந்து நம்ம அண்டை வீட்டார் இந்த கேட்போம் தானே, அதே மாதிரி போய் கேளுங்க, சாரி எனக்கு வந்து இந்த ஐட்டம் இல்லை, எங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா வந்து அவங்க கதவை தொடர்ந்து நீங்கள் உள்ளே பார்க்குற அந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏதாவது வந்து ஆபத்து இருக்கா, பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து வருதா, அந்த மாதிரி அறிகுறிகள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து போய் கதவை தட்டுறீங்க தானே, அந்த நேரத்தில் வந்து அந்த பெர்பெட்ரேட்டர்னு சொல்லுவாங்க தானே, அவர் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட பேசும்போது அந்த விக்டிம்ஸ் வந்து ஒளியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கண்ணு மூடி வந்து வீட்டில் மட்டும் இருக்காதீங்க. வெளி உலகத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது, நம்ம அண்டை வீட்டார்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது, முக்கியமாக அந்த வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து காவல்துறையை அணுகுங்க, இல்லாட்டி அந்த நேஷ்னல் ஆன்டி வயலன்ஸ் ஹாட்லைனை வந்து அணுகுங்க. இந்த இளையர்
குற்றம் செய்யும் போது chronic adjustment disorder with depression, mood and other specific disorderனே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு IMH ரிப்போர்ட் தெரியப்படுத்துது. இதே சமயத்தில் அவர் தந்தையார் சொன்ன வார்த்தைகள் இதில் எப்படி வெறுப்பேற்றிருக்கு, இதெல்லாம் எல்லாமே கருத்தில் கொண்டு தான் மர்டர்னு அவரை குற்றச்சாட்டாமல் கல்பபல் ஹோமசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு சட்டப்பிரிவை குறைச்சி அதுக்கப்புறம் தண்டனை வழங்கப்பட்டது. நீதிபதி இறுதியில் அவரோட மனநிலை, குற்றத்தை ஒத்துக்கிட்டார், வயது இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவருக்கு 6 வருட சிறை தண்டனை கொடுத்தாரு. 4 சுவர்களுக்குள் தான் எத்தனை சம்பவங்கள், ஓராண்டல்ல ஈராண்டல்ல பல ஆண்டுகள், பயமும் துயரும் கண்ணீரும் நிறைந்த பற்பல ஆண்டுகள். அவர்கள் குடியிருந்தது ஒரு அடுக்குமாடி வீட்டில். அண்டை வீட்டுக்காரர்கள் இருந்தார்கள், ஆனால் இந்த சம்பவம் நடந்த போது அங்கே யாருமே இல்லை. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், கொலை என்று கருதப்படாத மரணத்தை விளைவித்ததுதான் சிலஸ்னர் மேல் சுமத்தப்பட்ட குற்றம். 6 ஆண்டுகள் சிறைவாசம். வெறும் குற்றப்பிரிவு தண்டனை என்ற அளவில் மட்டும் இந்த வழக்கை பார்க்க முடியாது. சம்பவங்களின் பின்னணி, சம்பந்தப்பட்ட மனிதர்களின் தந்தை மகன் உறவு, அந்த குடும்பத்தில் இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கும் தாக்கம், சம்பந்தப்பட்டவர்களின் மனோநிலை, அண்டை வீட்டுக்காரர்கள் அத்தனை ஆண்டுகளில் எதையாவது செய்திருக்க முடியுமா என்ற கேள்வி, இவை அனைத்தை பற்றியும் யோசிக்க வைக்கின்றது இந்த வழக்கு. இவை அனைத்தும் ஒன்றே ஒன்றைத்தான் நமக்கு நினைவூட்டுகின்றன. குற்ற சம்பவங்கள் ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குடும்பமோ சம்பந்தப்பட்டவை அல்ல, அவை ஒரு சமூகம் சம்பந்தப்பட்டவை.